எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா? ஆமாம் வந்துருச்சா? ஆமாம் வரலையா? இம்தியாஸுங்க இம்தியாஸ்ட்டு கேளுங்க. ஆமாம் என்ன வச்சுருந்தோன்னு சார், அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போந்த வேண்டும் அமீனா போந்த வீடும் உருப்படியாதுன்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துருச்சாப்பா, கொண்டு வந்துருங்கப்பா, சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம். ஸோ அப்படி தான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான். அப்படின்றதுனால இந்த சக்தி திருமகன் அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டிங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார் எனக்கு வந்து நீங்களாக இருக்கீங்களே சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள் சார். டேரக்டர் அருண் பிரபு வந்து இங்கே சார். எஸ் சார். தம்பி நான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே வந்து கதாநாயகிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. ஸோ அதில் வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்லை உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்லை இருக்குது தம்பி, ரொமான்ஸ்லாம் பண்ணுறேன். ரொமான்ஸ் இல்லை சார், நீங்கள் எல்லா படத்துலையும் ரொமான்ஸ் தான் சார் போட்டுறீங்க. ஏங்க இப்போ தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ தான் ஸ்லோவாக டேரக்ட் ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்தில் வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டால் அது வேறு கேரக்டர். இப்போ டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்தில்? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வழக்கமாக சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்தில் 2 சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம. டபுள்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலாக இல்லை மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டால் அவங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லைப்பா, நான் தப்பாக நினச்சிட்டேன் உங்களை. சாரி, இப்படி தான் கேட்டிங்கல்ல. சரி ஓகே. நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. சாரிப்பா, நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. டபுள் என்ன பார்த்தா சார் மைக் கொடுங்க. மைக் சார் விஜயாண்டன் சார். பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்ணுறேன் சார். ஆக்சுவலாக அதுக்கான கதை ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். விஜயாண்டன் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. 25வது இது. தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சிங்க. ஆனால் பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பராக இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்கள் பேர்லேயே அரசியலில் இறங்கியிருக்காரு யார்? விஜய். ஓகே. ஸோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவாக கேளுங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. ஐயோ எனக்கு புரியல, நீங்கள் எங்க பொறுமையாக கேட்டால் எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு. ஆமாம். ஸோ நீங்கள் வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பாணியா? ஆமாம், ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடலில் தான் இருக்கு. இது கருப்புப்பா. ஸோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமாம். ஸோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளாக இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்லை சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேர்மையாக பதில் சொல்கிறேன் ஓகேவா? ஆனால் நீங்கள் புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்லை, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்தில் இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லைப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலாக இந்த படத்தில் புரோக்கராக வேலை செய்கிறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலாக கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டாக சொல்லாம இந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வெளியே சொல்லிடுறேன். ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பாலாக சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க, பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில், இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நீங்கள் கழட்டி பாருங்கள், வேறு லெவலில் ஆயிடுவீங்க நீங்கள். சூப்பராக இருக்குது. விஜய் எடுத்து சார், வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டுருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் எந்த அரசியல் வந்து பேசுதாரு? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார். அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டினுக்கு எதிராக இருக்குமா, யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா,
எந்த மாதிரி அரசியலை பேச போகுது இது? மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார். ஆக்சுவலாக நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும். நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்லுவார் அதுக்கு. சொல்லுங்க நீங்களே சார். சார் அதான் சார். சார் விஜயண்டி சார், சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் இங்கே இருக்கீங்க 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராக்சக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பஞ்சாயத்து இல்லைப்பா, நாங்கள் ஹாப்பி. சரி ஓகே, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்றோம். நீங்கள் சோகமாகவே இருக்காதீங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஓகே சார், உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க தம்பி, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இல்லை உண்மையை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால் என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிருக்கேன். ஸோ விஜய் தம்பி வருவாங்க, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வரேண்ணா. இல்லை கண்டிப்பாக வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பாக. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி. தேங்க்யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜென்ரலாக இந்த படத்தில் பேசணுமா நீங்கள்? ஓகே. சரி, இந்த படத்தில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜென்ரலாக எப்போவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டீங்க டேரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி. ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆகிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோவையும் தாண்டி நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆகிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருண் பிரபு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமாக இருந்தார்? கம்ப்ளீட்டாக நம்ம கால் தான், உங்களோட தான். ஆமாம். அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும். நிறைய மக்காயல் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு. கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டாக இருக்கும். இன்னும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமாக வச்சு தான் மியூசிக் பண்ணுறேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு மக்காயலா, கூலி விரும்புது, அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. Atlas, I got the mic. Many happy returns. Thank you, sir. Thank birthday you. boy Vijay. Thank you. சக்தின்னு ஒரு இல்லை, வெற்றியின் திருமணம் கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த 2 சாங்ஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக தெரியறது. சரிங்க சார். சரி. சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இது. சரிங்க சார். வாட் கேன் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டேக்கு பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு மாத பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமாக வந்து இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணமும் இல்லை சார். அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் எனக்கு. லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விட்றாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா? விட சொல்லலாம்ல சார்? சரி, ஸ்கூலில் கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்கள் இந்த சமூக அரசியலுங்கிறது வேற, ஓட்டு அரசியலுங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்து போராடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார். சார் இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும். இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க, அதனால் வர முடியல சாரால். கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம், மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது. ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க.
படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, உங்கள் ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும்போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார். கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின் மேடம் ஒரு கொஸ்டின். திருப்தி உங்கள் பேர்? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? Sorry, I didn't understand. தமிழில் திருப்தின்னா சாட்டிஸ்ஃபைட். Yeah. எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, I mean, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great, passionate people. So yeah, I mean, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Yeah. Director sir. சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு போட்டு காட்டினீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னார்? கண்டிப்பாக இனிமேல் தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. இந்த மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டு காமிக்கணும் சார்.